பெருமையாகத்தானே நாங்கள் மழைகளை கொட்டி வந்த எம்பெருமாள் ஏழுமலையார் வைகுந்த வாசல் கண்டவர் இருக்கிறார் அல்லவா? அவர்தான் கட்டளைக்குள் நாங்களே சென்று மழைகளை கொட்டுவது கிடையாது. தர்மம் தழைத்தோங்கி இருக்க வேண்டும். தர்மம் தழைத்தோங்கி இருக்க வேண்டும். அதர்மம் இருக்கக்கூடாது. அதர்மம் செய்திருக்க கூடாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட அரசா செய்து நாட்டு மக்கள் குறையில்லாமல் மழை. ஒருத்தர பார்த்தா நிரம்ப மழைகள். ஒரு இடத்துல நிறைய மழை வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு இடத்துல தள்ளி போனால் கொஞ்சம் கம்மியா இருக்குது மழை. ஒரு இடத்துல சுத்தமா காஞ்சி போய் கிடக்குது. பல பல விதங்களாக மழைகளை கொட்டக்கூடிய மேகராஜ பல பல விதங்கள். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பல பல விதங்களால மழை கொட்டி. ஆமாங்க. வேர்ப்பு எடுத்து நாட்டு மக்கள் குறையில நாட்டு மக்கள் போதுமான அளவுக்கு மழை கொட்டிருக்கோம் அல்லவா? ஆமாங்க. சந்தோஷமா இருக்காங்க நாட்டு மக்கள். இந்த ஆண்டு சிறப்பா இருக்குது. இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட அறுபாறு சொல்ல போய்ங்க நீங்க கரெக்டா. சரி மகனே தந்தையே அந்த விட்டுறீங்க. காவல்காரனோடு வாவார்த்தாடி விட்டு வருகிறேன். நாட்டு வளப்பங்களை பார்த்து வருகிறோம். போ வந்துட்டு போ. டேய் போப்பா. யாரு புள்ளிய மகாராஜா சொல்ற அதே மாதிரியா? நாட்டு வளப்பங்களை பார்த்துட்டு வா. இந்த மழையில கொட்ட வேண்டும். போ போன் பண்ணி பார்த்துட்டு வா. நீ போய் கொஞ்சம் பேந்தினே இருங்க. டைம் ஆயி போச்சு. எவ்வளவு நேரம் நிப்பாங்க அவங்களா? ஏண்டா ஐயா இப்பேற்பட்ட மழை கொட்டி உங்களுக்கு ஏரியே ஜலம் இல்லைன்னு சொல்றேன். எங்க ஊர்ல ஒண்ணு கூட தண்ணி கிடையாது. மொத்த கண்டி முடிச்சிட்டாங்க. எங்க பக்கத்து ஏரியில இருந்து வந்தது ஒண்ணுடா இந்த மாதிரி காட்டுங்க. நீ சாப்பிடுற ஒண்ணு. அப்படி நாட்டு மக்களுக்கு நன்மையாக இருந்தாலும் நாட்டு மக்கள் குறையில்லாமலே பேசிக் கொண்டிருந்தாலும் மனதிலே பெருத்த குறை காவலன் பெருத்த குறையான உங்களுக்கு குறையா என்னங்க இடு மன்னனை பெற்றெடுத்த ஆண்மகன். ஆமா அப்படி வீரமாக இருங்க. ஒரு அடி இடி மேலே வீதி எனக்கு மின்னல் ஒளியை பெற்றெடுத்தேன். ஆமாங்க மின்னல் ஒளி என் மகள் தான். உங்க மகள் இருட்டுங்க. திருமணத்தை முடித்தேன். பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு திருமணத்தை முடித்தேன். அடே பாண்டவர் என்பது அர்ஜுனவர்மனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். ஆமா சிறப்பான சந்தோஷமாக இருப்பார் என்று பார்த்தேன். மனக்குறை காவலன் மனக்குறைவர்கள் தான். நாங்க கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு வருடமா 2 வருடமா 9 ஆண்டு காலமாக தானே திருமணம் முடிந்து என் மகள் மாதமனோடு என்கிற தெரிந்து கொண்டிருக்கிறார். 9 வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து இங்கோட்ல இருக்கறாங்களா? ஆமா. திருமணம் பிறகு எங்க இருக்க வேண்டாம்? அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடணும். கணவனே கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டாம். ஆமா. திருமணம் நடக்காத நம்பிட்டு இருந்தால் ஆமா நமக்கு பேர் புகழ் அனைத்து கிடைக்கும். ஆமாங்க. திருமணம் பிறகு ஆமா அங்கதான் இருக்கணும். நமக்கு பேர் புகழ் கிடைக்கும். கணவர் வீட்டுக்கு போயிடணுங்க. ஆமா. ஏதோ தாயாதில போராட்டம். ஆமா. சென்று வருகிறேன் என்று விட்டு கிரகத்திலே சென்றான் அர்ஜுனன். ஆமா. தாயாதின யாரு பங்காளி கௌரவர்கள். ஆமாங்க. கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் ஏதோ பிரச்சனை நடக்குது. ஆமா. விட்டு சென்றான் அர்ஜுனன். ஆமா. வந்து அழைத்து செல்கிறேன் என்றான். ஆமா. ஒரு வருடமா 2 வருடமா 9 ஆண்டு காலமாக இன்னும் அழைத்து செல்லவில்லை. 9 வருட காலங்கள் கடந்து விட்டு இன்னும் வரவில்லை அர்ஜுன மகாராஜா. என் மகளுக்கு இருக்கிறது. ஆமா. தந்தையே மாலட்சுமன் எப்போது வருவார்? என்னுடைய கணவர் எப்போது வருவார்? என்னை எப்போது அழைத்து செல்வார்? என்னை எப்போது அழைத்து செல்வார்? சதியும் பதிமாக எப்போது சந்தோஷமாக இருக்க தந்தையே. நாங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பா. அப்படி கேக்குறது நம்ம ஆதல் தான் சொல்லணும். ஆமாங்க. என்ன பண்றது? மகளே இன்று வருவார் நாளை வருவார் மறுநாளை வருவார் என்று இதையே எடுத்து சொல்லி எப்படி காலம் சென்று கொண்டிருக்கிறது. காலத்தை கட்டிக்கினே வரைக்கும் 9 வருஷமா ஆமாங்க. சந்தோஷமா இருக்கும். ஆமா. அடுத்து சொன்னா ஆமா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லாமல். ஆமா. சீக்கிரம் போகிறேன். என் மகள் இருக்கிறது. ஆமா. அடுத்து வா. பிறகு உன்னோடு வா வார்த்தாடு. போ அம்மா.
அம்மா நமஸ்காரம். ஆசி ராசி ராசி ஆகட்டுமா. ஆண்டாள் அருள் மீண்டும் பெருகட்டும். பெருகட்டுமா. சபையில் தோன்றியவர் இன்னார் யார் என்று விரும்புகிறீர்களா? உனக்கு உங்களை பார்த்தா ஒரு பொம்பளை மாதிரியே தெரிஞ்சுமா எனக்கு. நீர் வளம் நில வளம் கோவளம் என்று சொல்லக்கூடிய ஐவரம் பொருந்தி அருமையான கிராமம் சோதியம் பார்க்கும். ஆமாமா. ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெற்ற தாய்மார்கள் சகோதர சகோதரிகள். ஆமா. இதோ தெய்வ சபை, தெய்வீகமான சபை. இந்த தெய்வ சபைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமா. தெய்வ சபைக்கு வந்தாலே ஆமா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பார்கள். பைப்பு தாமா முக்கியம். பயிர்ப்பு பைப்பு இருந்தா தான் தண்ணி போவோம். எங்க புது வீட்டுக்கு 4 பைப் வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன் நானு. பயிர்ப்பு இல்ல தண்ணி வரத்துக்கு. ஏன்னா ஆணோ பெண்ணோ ஆமாமா அச்சம் நானும் இருக்க வேண்டும். அச்சம் தாமா முக்கியம். அடக்கம் அமரருக்கும் முக்கியம் என்பார்கள். அடக்கம் போன அன்றாரு கீக்கும் என்பார்கள். நான் நினைச்சு வரும்போதே ராவு காலம் எதில் வருது. என்ன போய் ராவு காலம் தானமா. நான் அருமையான நேரத்துல பிறந்தேன். ஞாயிற்றுக்கிழமை 4:30 நான் பிறந்த நேரம். ராவு காலத்துல வெடிகாலம்பா. காலில் சாயங்காலம் கிடையாது. ஏன்னா இறந்தவர் சொர்க்கம் சேரணும். ஆமாமா பாவம் அவர் செத்துட்டாரு. நாம கூட ஒரு நாளைக்கு சாவ போறேன். ஒண்ணு கூட தான் கூட்டிட்டு போறேன். நான் கிடையாதுமா. நான் நேத்தா காஞ்சிர சித்ராபுத்திரம் கோயிலுக்கு போயிருந்தேன். பூமியில் பிறந்தவர் என்றாக ஒரு இருந்தாலும் ஒரு நாள் இறந்தே சேரணும். ஆமா எது? ஆமாமா. இப்ப நம்ம காலண்டர் டேட் செய்யற மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு தான் கீசிங்கிறாங்க. கீசினா வந்து போட்ட விடு. இன்றோ நாளையோ என்று யம தூதுவர்கள் நம்மை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமாமா. அது எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு வேலை முடி போய் டேட் செய்ய போகுது. ஆமா. ஏன் இன்று இவர் இறந்திருக்கிறார். ஆமா. 1 வருஷ காலம் ஆகி போச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. நினைவு நாள். ஏன்னா அவர் உடல் தான் உயிரெல்லாம் போயிருக்கும். ஆமா. உயிர்நிலை ஊட்ட அந்த கிரகத்தை சுத்தி சுத்தி தான் வரும். சுத்தி வருமா அப்படியே. நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம மனைவி எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா. ஏன்னா ஆமா உடல் தான் அழிந்து விடும். ஆமா உயிர் மட்டும் போகாது. உயிர் போகாதுமா. அந்த எண்ணம் அங்கதானே இருக்கும். ஆமா. ஆனா இந்த சபையில் நான் வந்தேன். ஆமா. நான் யாருன்னு கேட்கலையே. அதாமா தெரியல. சொல்லுங்கம்மா. வந்தால் மின்னல் ஒளியால் மாது வண்ண சபை தாண்டி போது. வந்தால் மின்னல் ஒளியால் மாது வண்ண சபை தாண்டி மாதவன். சொல்லுங்கம்மா. இப்ப என்ன புரியுது உனக்கு? எனக்கு ஒன்னும் புரியலமா. என்னுடைய நாமதேயம் மாது மின்னல் ஒளி என்பார்கள். மாது மின்னல் ஒளி என்பார்கள். இவருடைய தந்தை யாருமா? மேகராஜன் என்பார்கள். ஆகட்டும். அன்னொரு குருமகளாக வளர்ந்து ஆமா ஒப்பற்ற மகளாக வளர்ந்து ஆமா தேங்கனிக்கு 3 கண் என்றால் என் தந்தைக்கு நான் ஒரே ஒரு மகளாக பிறந்திருக்கிறீர்கள். என்னுடைய உலகம் ஆமா மேக உலகம். 14 உலகம். ஆமா அதில் சிறந்த உலகம் என்பார்கள். ஆகட்டுமா. பேவலத்தை அலக்குடி தந்தைக்கு ஒரு மகளாக நான் அவதாரம் செய்ய. ஆகட்டும். கண்ணி பருவ நீங்கி பருவமங்கையான போது நான் யாரை மறந்தேன்? யாரை திருமணம் செய்தி சொல்லுங்கம்மா. பாலனிடி மன்னனின் தங்கை பாண்டிவரு குகுந்த மங்கை.
எல்லாருக்கும் தர்மமா 100 ரூபாய் தாங்குதா 20 ரூபாய் நான் போட்டு வாங்கி கொடுத்துருது காலி பாட்டில் இல்லப்பா உள்ள சரக்கு இருக்கா 5 யாரு இன்னும் 5 ரூபாய் தருவாங்க என்ன அந்த அதுவும் நம்புது நாடு தழைக்கணும் 30 மாதம் மாதிரி மழை பெய்யணும் நாடு மாடுகள் ஜெயிக்கணும் மக்கள் மகன் நல்லா இருக்கணும் அதாமா ஏன்னா இது சொல்ற பாரு குடியே எடுக்கும் ஆமாமா ஏன்னா நம்ம கோத்திரத்தையே அழிச்சுண்டாது என்ன பண்றது அந்த குடின்றதை மட்டும் விட்டுடணும் ஆமா குடிக்கூடாது மத்தோட ஏடா என்னது ஒரு அம்மா பாக்கல நீ ஊர்ல மாரி பெண்ணுங்க தான் போட்டு வந்து சொல்லுங்கம்மா